முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் மாலை மற்றும் இரவு வணக்கம். இந்த நேரத்திற்கான மாலை மற்றும் இரவு வணக்கம். நிறைய பேர் தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. காலை வானிலை அறிக்கை இன்றைக்கி வழங்குவதில் சில ஆராய்ச்சிகள் பண்ணி நம்ம விரிவாக பேச வேண்டியிருந்தது. அதனால் எனக்கு சில வேலைகள் இருந்த காரணத்தினாலும் முக்கியமாக இன்றைக்கு சூழ்நிலைப்படி மாலை அறிக்கையில் இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் எந்தெந்த பகுதியில் மழையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த பகுதியில் மழையும் பெய்யும் என்பதை நம்ம விரிவாகவும் நாளை முதல் காலை வானிலை அறிக்கை உறுதியாக 5 மணிக்கு அதிகாலை 5 மணி அளவில் நம்ம வெளியிடப்படும். நம்ம யூடியூப் சேனலில் மாலை அறிக்கையும் வரும். நாளை 2 அறிக்கை வழங்கப்படும். தொடர்ச்சியாக இதே போன்று தினசரி காலை மாலை அறிக்கை வந்து கொண்டே இருக்கும். முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலில் இனிமேல் ஹெட்லைனில் தம்பையனிலே முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் வானிலை இருக்கின்றதை கொடுத்துருவோம் தெளிவாக. நீங்கள் நம்ம யூடியூப் சேனலோட அறிக்கை எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். 308 பேர் கேரளாவில் தற்போது வரை வயநாடு மாவட்டத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் மற்றும் பொதுமக்கள் 308 பேர்கிட்ட தற்போது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலரும் உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற அச்சம் அந்த பகுதியில் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இனிமேல் ஒரு இயற்கை பேரிடர் இது போன்று நடக்காமலும் மேலும் உயிரிழப்பு அதிகரிக்காமல் இருப்பதற்கும் நான் பிரார்த்திக்கிறேன். நம்ம இயற்கையை பொறுத்தவரையில் நம்ம இயற்கையை மேலே எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை நம்ம இயற்கையாகவே பார்த்தால் இயற்கை நம்மளை எதுவும் செய்யாது. நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கும் அது வழிவகுக்கும். நம்ம நல்ல ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை இருக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையை எதுவும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு பாடம். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்கின்ற மனிதர்களால் இயற்கை மேலே சின்ன சின்ன செய்கின்ற தவறுகள் பெரும் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்றது இந்த விஷயங்கள்லேருந்து இந்த நடந்திருக்கக்கூடிய சம்பவத்திலேருந்து நம்மளுக்கு புரிகிறது. கண்டிப்பாக மனிதர்களுடைய செயல்பாடு மட்டும்தான் இவ்வளவுத்துக்கும் காரணம் அப்படின்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நேற்றைய தினம் அசோகா அப்படின்றவங்க நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பேரிடர் வரப்போகிறது, இவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட போகிறது என்பதை நீங்கள் ஏன் முதற்கட்டமாக அறிக்கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அசோகாவுக்கு நான் பதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே கேரளாவை பொறுத்தவரையில் சர்வசாதாரணமாகவே 15லேருந்து 20 சென்டிமீட்டர் அவர்களுக்கு மழை என்பது சர்வசாதாரணம். நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் பெய்த மழை கிட்டத்தட்ட ஒரே நாளில் 2 மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில் பதிவான மழை அளவுகள் ஒரே நாளில் தூத்துக்குடியில் 5000 மில்லிமீட்டர், திருநெல்வேலியில் 5000 மில்லிமீட்டர், 10,000 மில்லிமீட்டர், 10,000 மில்லிமீட்டர் 2 மாவட்டம் ஒரே நிலப்பரப்பு சுமார் 1000 சென்டிமீட்டர் ஒரு மாவட்டத்தில் 2 மாவட்டங்களையும் பதிவாகி இருந்தது. ஆனால் வயநாடு மாவட்டத்தில் 2 நாளில் பதிவான மழையளவுகள் வெறும் 57 சென்டிமீட்டர். இங்கே 1000 சென்டிமீட்டர் வந்தால் தான் இது மிகப்பெரிய அளவில் பேரிடர், வெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம். ஆனால் அங்கே வெள்ளமும் ஏற்படவில்லை. அவர்களுக்கு எப்போதும் பெய்கின்ற வழக்கமான மழை தான் அங்கு பெய்தது. சாதாரண தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்தது, அவ்வளோதான். இதுதான் நடந்த விஷயம் வானிலையை பொறுத்தவரையில். அப்படி இருக்கும்போது சாதாரண மழை வரப்போகிறது, எப்பயும் வழக்கமான மழை தான் வருகிறது என்பதை நம்மளும் தென்மேற்கு பருவமழை வழக்கமான முறையில் பெய்கிறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருந்தோம். நம்ம மனிதர்கள் அங்கே மலைகளை சேதப்படுத்துவதன் காரணமாக அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் சரிதல் தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்புக்கு காரணமாக காணப்படுகிறது. அதனால் நீங்கள் மனிதர்கள் நம்ம முதல்ல மலைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் இயற்கை மீது காட்டாமல் இருப்பது நம்மளுக்கு நல்லது. வெள்ளம் வரும்போது வெள்ளம் வீடுகளுக்குள்ளே தண்ணீர் வருகிறது அப்படின்னா ஆறு ஆக்கிரமித்து வீடை கட்டிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலைகளுக்கு மேலே போய் வீடை கட்டிட்டு மழை சரிஞ்சு விழுந்துருச்சுன்னு இயற்கை மேலே நம்ம பழிய போடுறோம். அது சரியான ஒரு முறை கிடையாது. அடுத்த தலைமுறைகளுக்கும் அது நல்ல விஷயம் கிடையாது. அப்படின்றனால நம்ம ஏதோ இன்றைக்கி யாருக்கோ நடக்குது நம்மளுக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு நடந்தது நம்மளுக்கும் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இந்த நேரத்தில் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் எல்லாமே நடக்கும். யாரும் தப்பிக்கலாம் முடியாது இயற்கை முன்னாடி. சரி, அவர்களுக்கு எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்க வயநாட்டில் நடந்தது நம்மளுக்குலாம் நடக்காதுன்னு இல்லை. நம்மளுக்கு ஏதோ வகையில் இயற்கை பாடத்தை போகட்டும். அப்படினால கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்குமாறு நான் என்னுடைய பொதுமக்களுக்கு, என்னுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு தமிழகத்திற்கான வானிலை அறிக்கையை பார்க்கலாம். நம்ம கிட்டத்தட்ட 30-31லேருந்தே பரவலாக மழை தீவிரமடையும்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தென்மேற்கு பருவமழை 27, 28, 23 தேதிகளில் தென்னிந்திய பகுதியில் சற்று தீவிரமடைந்ததன் காரணமாக காற்றின் வேகம்
நேற்று மதியத்திற்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் மேற்பரப்பில் குறைய தொடங்கியது. நான் கடந்த வாரங்களில் பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன், அட்மாஸ்பியரி லெவல் கரெக்டாக இருந்தால் நல்ல மழை பெய்யுன்றது சொல்லியிருந்தேன். நேற்றைய தினம் அதே போன்று நிறைய மாவட்டங்களில் புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகள், மேலும் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகிறது. இன்னமும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றைய தினமும் பரவலாக மழை பெய்யும், நல்ல மழையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் சொன்னதன் அடிப்படையில் 1, 2 இந்த தேதிகளை விட இன்றைக்கி நேற்று தான் மேற்பரப்பில் காற்றின் வேகம் குறைந்திருக்கிறது. இது குறையும்னு எதிர்பார்க்கப்பட்டது 29ஆம் தேதி குறையும்னு எதிர்பார்க்கப்பட்டது, நேற்று தான் குறைந்திருக்கிறது. அப்படினால 3 நாள் மழை டிலே ஆகிட்டு வருது. அப்போ டிலே ஆகிட்டு வரதுனால நாளையிலிருந்து தான் மழை தீவிரமடையும். இன்றிலிருந்து எதிர்பார்க்கலாம், இன்று தீவிரமாக எதிர்பார்க்கலாம், நாளை அதை விட தீவிரமாக இருக்கும், நாளை மறுநாள் அதை விட தீவிரமாக இருக்கும். நம்ம மக்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மழை தொடங்க போகுதுன்னா தொடங்கிய மணி நேரமே எல்லா பகுதியிலையும் பெய்யாது. ஒரு நாள் அந்த பகுதியில் பெய்யுது, மறுநாள் இந்த பகுதியில் பெய்யுது, எல்லா திசைகளையும் பெய்யுது, அடுத்த நாள் உங்கள் பகுதியில் வந்து பெய்யுது. அதுக்கு பிறகும் உங்கள் பகுதியில் எங்கேயாவது பெய்யாமல் இருக்கா, அங்கே போய் பெய்யுது. அதுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதியிலும் பெய்யுது என்பதுதான் தீவிரமான மழை. அப்படி இருக்கிறனால இப்போ தான் மழை தொடங்கி இருக்கிறது, இப்போ தான் தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கிறனால இனிமேல் வரக்கூடிய நாட்களிலும் தான் மணி நேரங்களில் இன்னும் எக்கச்சக்கமான சுற்றுமழை இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு மழை பற்றாக்குறையாக இருக்க போகிறதா ஆகஸ்ட் மாதம் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமாக இருக்கிறது அல்லவா. வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மழை நன்றாக இருக்கிறது. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது. எந்த பகுதியும் நம்ம ஒதுக்கலை, எந்த தெருவையும் ஒதுக்கலை, எந்த ஊரையும் ஒதுக்கலை, எல்லா பகுதிகளையும் சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டில். ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்களுக்கும் இன்றிலிருந்தே மழை பெய்ய தொடங்கலாம். நாளையிலிருந்து இந்த மழை தீவிரமடையும், நாளை மறுநாள் இதை விட கூடுதலாக இருக்கும். உறுதியாக காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்த பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு எங்கும் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதை விட குறிப்பாக சொல்லணும்னா வருகின்ற 5, 6, 7, 8, 9 தேதிகள்லாம் இன்னும் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது. இதில் இந்த வீடு கட்டுறவங்க, அதே மாதிரி நிறைய இந்த மழையினால் பாதிக்கப்படக்கூடிய பணிகள்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்கும். மழை மாலை இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக வரும். ஏதோ தினசரி பெய்கின்ற ஏதோ ஒரு நாள் பெய்து விட்டு ஒதுக்கின்று போகிற மாதிரி போகாது, தினசரி வரக்கூடிய மழையாகத்தான் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அப்படி இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் நான் மீண்டும் சொல்வது அதுதான், 38 மாவட்டங்களில் மழை இருக்கிறது, எல்லா மாவட்டங்களிலும் கனமழை இருக்கிறது, எல்லா பகுதிகளிலும் சிறப்பான மழை இருக்கிறது. ஆக இதுக்கு மேலே ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? 38 மாவட்டங்களும் நல்ல மழை இருக்குன்ற சொல்லிட்டோம். சரி, உங்களுடைய மாவட்ட பட்டியலையும் அறிவிக்கணும்னா இனி வரக்கூடிய மணி நேரங்களில், இனி வரக்கூடிய நாட்களில் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலில் லைவ் அப்டேட்ஸ் இருக்குது. லைவ் அப்டேட்ஸை பாருங்கள். லைவுக்குன்னே தனியாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்க போகிறோம். அதுலேயும் இணைந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லி முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு இப்போ நம்ம வானிலை அறிக்கை மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றத நான் இந்த ஒரு வீடியோ மூலமாக செக் பண்ண போகிறேன். எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த வீடியோ அனுப்ப போகிறீங்க, எத்தனை பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள ஒரு 1000 சப்ஸ்கிரைபர், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம யூடியூப் சேனல் பார்க்கின்ற எல்லோரும் கொண்டு வர முடியுமா அப்படின்றது இன்றைக்கி நான் உங்ககிட்ட வைக்கின்ற ஒரு கோரிக்கை. எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள், எல்லாரையும் பகிருங்க. தமிழகமெங்கும் நம்மளுடைய முத்துசெல்வம் வானிலை அறிக்கையை ஓங்கி ஒலிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதை நீங்கள் நிறைவேற்றுமாறு நம்மளுடைய நேயர்கள், அன்பார்ந்த பொதுமக்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் மழைக்காலமாக இருக்கிறது. அதனால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.